நீங்க பாத்துட்டு இருக்கிறது சேலஞ்ச் பசங்க. சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சேலஞ்ச் பசங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பெனால்டி கோல் பாஸ் காட்டுங்க. ஓகே இப்போ எங்க காட்டுங்க. சோ நம்ம பெனால்டிக்கு தான் விளையாட போறோம். நீங்க இன்னும் முழுசா செய்யல, செஞ்சு முடிச்சோனே கம்ப்ளீட் ஆயிரும். கோல் பாஸ் செஞ்சு முடிச்சோனே கம்ப்ளீட் ஆயிரும். கொஞ்சம் இங்க மூஞ்ச காட்டுங்க ப்ரோ. கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மேட்ச்சில் கீப்பராக தான் இருப்பேன். நீ என்ன டீம் ப்ரோ? நான் வந்து MU. அதுக்கப்புறம் இவர் வந்து ஓகே MC vs MU. ஸோ எந்த டீம் ஜெயிக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே. லெட்ஸ் கெட் இன்டு த ஸ்போர்ட்ஸ் வீடியோ. ஓகே கைஸ், இருங்க ப்ரோ, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து நான் கீப்பர். ஸோ MU vs MC ப்ரீமியர் லாங்குவேஜ் நடக்க போகுது. ஸோ பார்க்குறவங்களாம் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் மூஞ்ச கட்டு ப்ரோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வாங்க போ அவர் வீடியோ. ஸோ அப்புறம் கைஸ், ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ இங்கே தான் பந்து வைக்கணும். ஸோ இங்கேருந்து பந்து வச்சு அங்கே எடுத்து பார்த்தீங்களா கோல் போஸ் அங்கே அடிக்கணும். நான் தான் கீப்பர். ஸோ இவர் தான் கீப்பர். ஃபைனலுங்க போங்க இருங்க. அது நல்லா பிடிச்சாரு. ஸோ கைஸ், ஸோ ப்ரோ நீங்கள் என்ன டீமு? மான்செஸ்டர் சிட்டியா? அது மான்செஸ்டர் சிட்டி ப்ரோ. மான்செஸ்டர் சிட்டி சொல்லுங்கள். மான்செஸ்டர் சிட்டி. எனக்கு கேசி தான் ப்ரோ வருது. மான்செஸ்டர் சிட்டி. நான் செல்சி ப்ரோ. போங்க ப்ரோ. செல்சியா? ஓகே ப்ரோ, ஒரு செல்சியா. ஓகே, நான் வந்து MC. ப்ரோ நான் வந்து MU. ஸோ போட்டிருக்கேன். ஸோ வாங்க ஓசம் போட்டுக்கலாம் ப்ரோ. நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே, இருங்க. எனக்கு ஓசம் போட தெரியாது. ஓகே 3 2 ஓகே, அவர் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, நீங்கள் தான் அப்போ வீடியோ எடுங்க. பிளேயரும் தெரியும், கீப்பரும் தெரியும். ஓகே, ஸோ 10 கேக்கு இருக்கும். எத்தனை கோல் அடிக்கிறாங்களோ அவங்க மொத்தம் 10 வாட்டி எடுத்துறதுக்கு சான்ஸு. அதுக்கு வெளியே போனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே கைஸ், கொண்டாருங்க. கேமுக்கு வைக்கிறேன். ஓகே 3 இருங்க. ஓகே இருங்க கைஸ், கொஞ்ச நேரம் கைஸ். ஓகே 3 2 1 கோ. ஹை கோல். ஸோ கைஸ், ஸோ அடுத்த இதுக்கு போயிடலாம். நாங்கள் ப்ரோ வியூ கிடைக்கும். அந்த கோல் போஸ் ப்ரோ அங்கேயும் தெரியணும், இங்கேயும் தெரியணும். 3 2 1 ப்ரோ பந்து அடிக்கணும்னா அதான் ப்ரோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்ட் ஃபர்ஸ்ட் கிக். யாரும் இன்னும் கோல் அடிக்கல. பார்ப்போம். இருங்க சொல்லிக்கிறேன். கரெக்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 0-0 ஆச்சு. ஸோ இப்போ செகண்ட் ரவுண்டில் செல்சி கிக் அடிக்க போகிறாங்க. பிக்கில. ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, எங்கே இருந்தால் அங்கே வைங்க. கொஞ்சம் மாற்றி வச்சா அடு போயிடும். அங்கே அந்த கட்டா. ஓகே ரைட். கீப்பர் என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஓகே ஸோ கைஸ், ரெடி 3 2 1 கோ. ஸோ கைஸ், வந்து மேலே போணுச்சு. இப்போ வந்து இங்கே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இவருக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. இப்போ நான் ஏற்றணும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஏற்றுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு MU ஏற்ற போகிறாங்க ப்ரோ. MC வீடியோ எடுங்க. ஸோ கைஸ், இப்போ இவர் எத்துவாரு, நான் பிடிப்பேன். ப்ரோ வாங்க ப்ரோ, இங்கே வாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே வாங்க. தூரமாக இருக்கிற மாதிரி இல்லை. இருக்கிற தப்பாத்துக்குள்ள மாட்டி.
ஜஸ்ட்டு தட்டி விட்டாரு. ஓகே ப்ரோ நீங்கள் போங்க ப்ரோ அடுத்து. ஓகே இப்போ வந்து எல்சியூ பார்க்கலாம் இப்படி அடிக்கிறாங்கன்னு. ரவுண்டு 3 ப்ரோ. அது ரவுண்டு 3 மொதல் ஒரு எத்தனாரா அந்த சைடு தட்டி விட்டிங்களா மேலே இங்கே இப்போ ரவுண்ட் 3. ஓகே ஸோ கைஸ் இந்த ரவுண்டு வந்து ஃபர்ஸ்ட் கிக்கு சொதப்பி விட்டாப்புல வாய்ப்புல சாசியா. நான் போகிறேன். போ. இல்லை இல்லை அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால கோல் போஸ்ட் என்னடா அது எனக்கு கோல் கீப்பர் பின்னாடி இருக்கு. ரெடியா? பாருங்க அந்த கட்டை தெரியுது. 2 1 தபுலி. எனக்கு தெரிஞ்சு இந்த கோல் போஸ்ட் கிட்ட தான் வைக்கணும் ப்ரோ கிட்ட தான் ப்ரோ வைக்கணும். இதை எடுத்து கொஞ்சம் இப்படி கிட்ட வைக்கணும். சரி இப்போ வாங்க நீங்கள் ஒன்று ரெண்டு அடிங்க, நான் பிடிக்கிறேன் ப்ரோ. இருந்தாங்க ப்ரோ அடிங்க. அதெல்லாம் எத்த முடியுது. அங்கே தான் சேங்கிட்ட ஏற்றுறாங்க. புடி டேய் ப்ரோ. ஓகே கைஸ் இப்போ வந்து செல்சி எத்த போகிறாங்க. 3 2 1 கோ. போடு. சரியான கோலு. சரியான சரியான கிக்கு. ஸோ okay 3 अब जी का 2 अब जी का 1 பூச்சி பார்த்தீங்களா கைஸ் லைட்டாக இப்போ கோல் போஸ் எப்படின்னா இப்படி போணுச்சு. ஸோ ப்ரோ கொண்டாரு பிடிச்சிக்கோங்க. இங்கேயே உட்காப்பேன். போங்க. ஏன்னா கோல் போஸ்ட் தூரமாக இருக்கு. கோல் போஸ்ட் சின்னதாக இருக்கு, இடம் தூரமாக இருக்கு. ஓகே ரெடி 3 2 1 கோ. ஓகே தான் டேய் பூ வடிச்சு போடாத. டேய் அங்கேயாண்டா எடுத்து போறேன் ப்ரோ. என்னாச்சு பாப்பா? என்னாச்சு? ஓகே இப்போ இவர் எத்த போறாரு ப்ரோ. ஜாமியும் எத்த போறாரு. வருது பட்டினி பேர் என்ன கைஸ் கீப்பர் இது கீப்பர் இது ப்ரோ. போங்க ப்ரோ நான் பண்ணுறேன். ரவுண்ட் 6 காசம் ஏத்து 3 2 1 கோ.
வேறுங்க பைப்பில் விரட்டிக்கிட்டு போகிற அடிக்க பெரிய சும்மா பொட்டுன்னு விட்டா பூந்துருச்சு வச்சுட்டான் ஆ நாங்கள் யார் எடுத்துடும் எம்யூ கவுண்டன் சொல்லுங்க ப்ரோ 3 2 1 go round 7 cheating cheating பைப்பில் சும்மா விளையாண்டுருக்காரு முடியல round 7 ஒரு கோலாச்சும் அடிச்சிடணும் அப்போ பொண்ணு கோசம் எப்படி செல்சி அடிச்சீங்க ஃப்ளூக்கு டேய் கொஞ்ச நேரம் 7ல இருக்கோம் கேமரா மாத்திட்டோம் ப்ரோ சீக்கிரம் ப்ரோ ஓகே செல்சியா அடிச்சிங்க ஆ 7th ப்ரோ பாவம் பாருங்க ப்ரோ ஒரு கோலா ஓகே சொன் ஓகே ஸோ கைஸ் வெற்றி இன்று முதல் வெற்றி நம்மளுக்கு ஸோ இது எது கேட்கல கேமராமேன் வெற்றியாட போயிட்டு வாங்க இன்று முதல் வெற்றி நமக்கு ஆனால் ஒன்றுக்கு கோசம் ஒன்றுக்கு இருக்குல்ல வெற்றி நமக்கு வெற்றி அவங்களுக்குலாம் போகும் எப்படியாச்சும் லைக் போடுறேங்க கைஸ் இப்போ தான் அவன் எத்துவான்னு சொல்கிறான் வானே எத்து ப்ரோ ரொம்ப பின்னாடி வந்துட்டாரு கோல் எப்படி ஒரு கோல் அடிச்சாச்சு ஸோ வாங்க ப்ரோ இப்போ ரிசல்ட் பண்ணோன்னே இப்போதைக்கு ஈக்குவலாக இருக்கும் இதான் நம்ம கீப்பரு கைஸ் அது உங்களுக்கு மறுபடியும் போட்டு காமிக்கிறோம் இதான் நம்ம கீப்பரு ஸோ கைஸ் அடுத்து இது போகலாம் எப்படி இப்படி பிடிச்சிட்டு இப்படி போடுவாராங்க round 8 no goal गाइस பாருங்க गाइस வர யார் படுத்தாரு அவரு ஐயோ படுக்காட்டினா ஒரு குஞ்சு போயிருக்கும் ப்ரோ ஐயோ ப்ரோ அல்லமத்திய மீமு உங்களே யாரு படுக்க சொன்னா ஸோ गाइस அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரோ தள்ளுங்க ப்ரோ இப்படி இருக்கிற கோல் போஸ் நாளைக்கு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுவோம் பெயிண்ட்லாம் அடித்து கொஞ்சம் காஸ்ட் டேப் அந்த ஷாலோ டேப்லாம் போட்டு ஓகே ஸோ ஓகே ரவுண்ட் 9 செலிப்ரேட் பண்ணுவோம் வாங்க ஓகே ரவுண்ட் 9 ஒண்ணுனா ஆமா ப்ரோ क्या எத்துங்க ப்ரோ அப்படியே இருங்க போஸ் அப்படியே ஏய் எதிரி எப்படியாச்சும் கைஸ் ஜெயிச்சிடணும் நம்ம क्या ब्रो रे அப்படியே ஒன் செட் கட் गाइस கிழிச்சிட்டாரு ஃபைனல் ரவுண்ட் கிழிச்சிட்டாரு செல்சியா ஒரு கோல் அடிச்சிட்டா டபுளே அடிக்கிறனா நம்மளுக்கு போலே ஓகே ட்ரா வச்சுனா ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் டை பிரேக்கர் வச்சுக்கலாம் மூணு டை பிரேக்கர் வச்சுக்கலாம் அதாவது கொஞ்சம் கேட்டால் 2 கோல் அடிக்கிற மாதிரி ஓகே ஒன்றும் தெரியாத செல்சியாப்பா அப்பா
கோல் அடிக்கலப்பா அப்பா. ஸோ கைஸ் இப்போ இந்த மூஞ்சி பார்த்தீங்கன்னா செல்சியா பேர் வச்சுக்கிட்டு கோல் அடிக்கல, நம்மளும் அடிக்க மாட்டோம்னு தெரியும். ஸோ ட்ரை பண்ணுவாங்க. ப்ரோ ஆ உங்க கையில தான் டை பிரேக்கர் இருக்காம இருக்க. அதுக்கு உங்கள் கையில் என்ன இருக்கு, நீங்கள் டூ மாதிரி ப்ளே பண்ண நல்லா அடிச்சிடுறேன். ஓகே ரெடி த்ரீ அப்படி பண்ணி கோல். எஸ் 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 கோல். ஓகே யார் வின் ஆகுறா அந்த சொல்லுவார். ஸோ கைஸ் ஃபைனலி டை பிரேக்கர் எல்லாமே எம்யூ காப்பாற்றிட்டாங்க. ஒன்று இருந்த மேட்சை 10th ரவுண்டில் செல்சிக்கு எடுத்துட்டாங்க கோல் அடிக்காம. அதோட எம்யூ அடிக்காதுன்னு நினச்சேன், டை பிரேக்கர் ஆக போகுதுன்னு. கடைசியில் பார்த்தா புசுக்குன்னு தீயாவை அடிச்சிட்டாரு. ஓகே ஸோ த வினர் இஸ் மான்செஸ்டர் யுனைடெட். வேறு அவன் தூக்கல போடுற செல்சி தோத்த கவலை. ஸோ கைஸ் அப்படியே நடுங்க. ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து மான்செஸ்டர் யுனைடெட்டுக்கும் செல்சிக்கும் மேட்ச் நடந்துச்சு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் இவருக்கும் நடக்கும். ஸோ நான் தான் கோல் கீப்பராக இருப்பேன். ஓகேங்களா, நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இருக்குல்ல கைஸ் கோல் போஸ்ட், இங்கே ஃபுல்லாக சேலோ டைப் போட்டு ஓட்ட போகிறோம். ஓகேங்களா, இங்கேயும் சரி இங்கேயும் சரி. அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். வேணா பாருங்க சேங்கட்டாக இருக்குது கைஸ். ஸோ சேங்கட்டாக இருக்குது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் தோ இப்படி பண்ணி கீழே கட்டடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி கோல் போகும்போது பந்து பயிர் அங்கே வரைக்கும் வாழை வந்து இப்போதைக்கு வாங்க முடியாது, வாங்கணும். ஸோ வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் என்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் அவர் சொல்லுவார்.